அடுத்த வருஷம் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற இருக்க T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ தற்போது அறிவிச்சிருக்கு. கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையில 15 வீரர்கள் கொண்ட பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கு. அணில யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கேப்டன் சூரியகுமார் யாதவ், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்சர் பட்டேல், ரிங்கு சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, அர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர். சர்ப்ரைசிங்கா இந்திய அணியில இஷான் கிஷானும் ஆடாகி இருக்காரு. குறிப்பா பார்த்தோம்னா, கடந்த T20 போட்டிகள்ல இந்திய அணிக்கு துணை கேப்டனா இருந்த சுப்மன் கில் இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் இல்லை. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சமீப காலமா மிக மோசமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 18 போட்டிகள்ல அவர் எந்தவித அரசியலும் அடிக்கல. அவரோட ஆவரேஜும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இது இல்லாம இந்த சீரியஸ்ல தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அவர் இன்ஜூரியும் ஆகியிருந்தாரு. இப்படிப்பட்ட சூழல்ல சுப்மன் கில்ல அணியிலிருந்து பிசிசிஐ நிர்வாகம் அதிரடியா நீக்கி இருக்காங்க. அவருக்கு பதிலா மற்றொரு இளம் ஓபனர் மற்றும் விக்கெட் கீப்பரான இஷான் கிஷான இந்திய அணியில சேர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பினிஷரான ரிங்கு சிங்கும் இந்திய அணியில இடம் பிடிச்சிருக்காரு. ரிங்கு சிங் கடந்த போட்டிகள்ல இந்திய அணியில் இடம் பிடிக்காட்டியும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடர்லையும் அவருக்கு இடமளிக்கப்படாத சூழலையும் அவரையும் இந்திய அணியில தற்போது சேர்த்திருக்காங்க. சுப்மன் கில் நீக்கப்பட்டதால துணை கேப்டன் பதவியை அக்சர் பட்டேலுக்கு பிசிசிஐ வழங்கியிருக்கு. வர T20 உலகக்கோப்பைக்கு அக்சர் பட்டேல் தான் துணை கேப்டனா செயல்பட இருக்காரு. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, இந்திய அணியில 2 தமிழக வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அதாவது ஆல்ரவுண்டரான வாஷிங்டன் சுந்தரும் சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தியும் இந்திய அணியில இடம் பிடிச்சிருக்காங்க. நீண்ட நாள் கழிச்சு இந்திய அணியில ஒரு மெயினான ஒரு உலகக்கோப்பை தொடருக்கு 2 தமிழர்கள் இடம் பிடிச்சிருக்கிறது கவனம் பெற்றுக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா மற்றும் ஹர்ஷித் ராணா, அர்ஷ்தீப் சிங் இந்த 3 ஓவரோட கூட்டணியில தான் T20 உலகக்கோப்பை இந்திய அணி வேகப்பந்து வீச்சு யூனிட்ல எதிர்கொள்ள இருக்கு. இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, ஹர்திக் பாண்டியா திரும்பி அணிக்கு வந்திருக்காரு. இவரோட சிவம் துபே, திலக் வர்மா மிடில் ஓவர்களுக்கு தயாரான ஒரு அணியை ரெடி பண்ணியிருக்காங்க. தொடக்க வீரர்களா அபிஷேக் சர்மா களமிறங்குவாரு. அவரோட விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் தற்போது களமிறங்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கில்ல அணியிலிருந்து நீக்கி இருக்கிறதால தொடக்க வீரரா அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் களமிறங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. பினிஷர் ரோல ரிங்கு சிங் ஆடும் லெவலில் இடம்பெறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஒரு பேலன்ஸ்ட் அணியா இந்த T20 உலகக்கோப்பை அணி பார்க்கப்படுது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.